ஃபைனல்ஸ்க்கு செலக்ட் ஆகிட்டோங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம் இருந்தாலும், எப்படியாச்சும் நம்ம பெஸ்ட்டு குடுத்துரணுங்கிற பதட்டம் ஒரு பக்கம் இருந்துச்சு. அதோட காலையில 7 மணிக்கெல்லாம் வென்யூக்கு கிளம்பிட்டோங்க. போன உடனே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு எனக்கு லாட் நம்பர் 13 குடுத்தாங்க. அப்புறம் இந்த ஹால்ல தான் பார்ட்டிசிபென்ட்ஸ் அண்ட் பேரண்ட்ஸ வந்து தனித்தனியா உட்கார வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கொஞ்ச நேரம் பேசின அப்புறம் காம்படிஷன் நடக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. காம்படிஷன் ரொம்பவே நீட்டா, ஆர்கனைஸ்டா நடந்துச்சுங்க. அப்புறம் எல்லாரையுமே என்கேஜ்டா வச்சுக்கிறதுக்காக பேசிக்கிட்டே இருந்தாங்க. எல்லாருக்குமே அதுக்கப்புறம் ஈவனா 1 1/2 கேஜி ஸ்பான்சஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க. இதை வந்து நம்ம ஐசிங் பண்ணி டெக்கரேஷன் மட்டும் பண்ணணும். 10:10க்குலாம் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 1 1/2 ஹவர்ஸ் காம்படிஷன். ஒன்லி வந்து டெக்கரேஷனுக்கு மட்டும்தான் மார்க்கு. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதோடவே நான் செஞ்சது இதுதான். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவு அவுட்புட் வரல. பட் ஓகே, ஃபர்ஸ்ட் டைம் தானே. கொஞ்ச நேரம் கழிச்சு ஜட்ஜஸ்லாம் வந்தாங்க மார்க் போடுறதுக்கு. அதுக்கப்புறம் ஆடியன்ஸ்லாம் வந்து நம்ம கேட்க பார்க்கறதுக்காக வந்தாங்க. நாங்கள் டிஸ்பிளேக்கு வந்து நின்றுட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்மளை வந்து கீழே வின்னர் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக கீழே இருக்க ஹாலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் நம்ம கேக்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி ஆடியன்ஸ்க்கு கொடுத்துட்டாங்க. நான் வின் பண்ணலனாலும் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. வின் பண்ண 3 பேருக்கும் ஸ்டவ், அவன் அண்ட் மிக்ஸியும் கிஃப்டாக கொடுத்தாங்க. அண்ட் ஆல்சோ பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்குமே இந்த கட்டர் அண்ட் சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. நெக்ஸ்ட் இயர் நம்ம ஜெயிக்கணுங்கிற கனவோட நான் அங்கேருந்து கிளம்பிட்டேங்க.